ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 126. இந்த பகுதியில் 133வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 14வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 14. சார்வக சார்வ வித்பானோர் விஸ்வக்சேனோ ஜனார்தனக வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி. நாமம் 133. ஓம் வேதவிதே நமக. வேத தர்மங்களை வளர்ப்பவர் என்று இதற்கு பொருள். இதை ராமாவதாரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இருந்து பார்க்கலாம். வடுவூர் என்ற ஊரில் சீதை, லக்ஷ்மணன், அனுமனோடு கோதண்டராமர் புன்னகை தவழும் முகத்துடன் காட்சி தருகிறார். அந்த ஊரில் வாழ்ந்த ஸ்ரீநிதி சுவாமிகள் தினமும் ராமனின் புன்னகையை குறித்து ஒரு ஸ்லோகம் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பிற்காலத்தில் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு புன்னகை ராமாயணம் என்ற ராமாயணமே உருவாகிவிட்டது. அப்படி ஒரு நாள் ராமனை அவர் தரிசிக்கையில் ஸ்ரீநிதி சுவாமிகளின் உள்ளத்தில் ராமாயணத்திலிருந்து ஒரு காட்சி அவருக்கு தோன்றியது. அது என்ன காட்சி என்று பார்க்கலாமா? வனவாச காலத்தில் அத்ரி, சரபங்கர், அகஸ்தியர் உள்ளிட்ட பல முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு சென்று அவர்களை வணங்கினான் ராமபிரான். அந்த வகையில் அப்படி எல்லா ஆசிரமங்களுக்கும் போய்கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் சுதீக்ஷ்ணர் என்ற ரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தான் ராமன். அவனுடன் லக்ஷ்மணனும் சீதையும் உடன் சென்றார்கள். அவர்களுக்காக விருந்து ஏற்பாடு செய்திருந்தார் சுதீக்ஷ்ணர் ரிஷி. ராமன் அவரிடம், மகரிஷியே, நீண்ட தூரம் நடந்து வந்த நாங்கள் மிகவும் களைப்படைந்து விட்டோம். அதனால் சீக்கிரம் உணவை பரிமாறுங்கள் என்று சொன்னான். அதற்கு அந்த ரிஷி, இயலாது ராமா, இப்போது தர இயலாது, சற்று பொறுத்திரு என்று கூறிவிட்டார். ஆதிசேஷனின் அம்சமான லக்ஷ்மணன் சும்மா இருப்பானா? கோபம் வந்தது, வெகுண்டெழுந்தான். சுதீக்ஷ்ணரே, என் அண்ணனையும் அண்ணியையும் விருந்துக்கு அழைத்துவிட்டு அவர்கள் பசி என்று சொல்லும் போது தாமதமாகும் என்கிறீர்களே, உங்கள் விருந்தோம்பலின் லட்சணம் இதுதானா என்று பலவாறு பேசிவிட்டான் லக்ஷ்மணன். அப்போது லக்ஷ்மணனை சமாதானப்படுத்திய ராமன், மகரிஷியே, ஏன் விருந்து இன்னும் தயாராகவில்லையா என்று பணிவுடன் கேட்டான் ராமன். அதற்கு சுதீக்ஷ்ணர் சொன்னார், ராமா, விருந்தெல்லாம் தயார் நிலையில்தான் உள்ளது. ஆனால் இப்போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரம், காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டிய காலம். இந்த சந்தியா காலத்தில் உணவு உட்கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரத்தில் நீதானே விதித்து உள்ளாய். எனவே சந்தியா காலம் போய் இரவு பொழுது வந்தபின் விருந்தளிக்கிறேன் என்று கூறினார். அப்போது ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார், லக்ஷ்மணா, நான் சாஸ்திரத்தில் விதித்த தர்மங்களை துளி கூட பிறழாமல் இந்த ரிஷி பின்பற்றுகிறாரே, அந்த விதியை விதித்தவனான நானும் அதை பின்பற்ற வேண்டாமா? எனவே பொறுத்திருப்போம், சந்தியா காலம் போன பின் நாம் உணவருந்தலாம் என்று கூறிய ராமன் சுதீக்ஷ்ணரின் சிரத்தையை எண்ணி அவரை பார்த்து புன்னகைத்தான். இந்த காட்சியை அப்படியே தன் மனத்திரையில் கண்ட ஸ்ரீநிதி சுவாமி, வடுவூரில் உறையும் சக்கரவர்த்தி திருமகனே, அன்று தர்மங்களை சரியாக பின்பற்றிய சுதீக்ஷ்ணரை பார்த்து நீ சிந்திய அதே புன்னகையோடு இன்று வடுவூரில் எழுந்தருளிருக்கிறாயே, உன்னுடைய இந்த புன்னகை எம் போன்றவர்களை தர்மத்தின் பாதையில் வழிநடத்தட்டும் என்று சொல்லி ஒரு ஸ்லோகத்தை இயற்றினார். ஸ்ரீமன் ராம தவாகமேன முதிதே தஸ்மின் சுதீக்ஷிணே முனோ தத்த சம்பிரமதோ விதாய ரஜனீ காமாத்
विलम्पान्विते भुक्तिं तादुमये तथा रघुपते धर्मात्मनस्ते मुखे यन्मन्दस्मितम् उत्थितं तत् अवत् स्वामिन्नधर्मादिमम्. இப்படி ஒரு அழகான ஸ்லோகத்தை எழுதினார் ஸ்ரீநிதி சுவாமி அவர்கள். அந்த ராமனின் புன்னகையை பார்த்து எவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறார். ராமாவதாரம் போன்ற அவதாரங்களின் வாயிலாக வேதம் விதிக்கும் தர்மத்தின் நெறியில் தானும் வாழ்ந்து காட்டி மக்களையும் அந்த நெறியில் வழிநடத்துகிறார் திருமால். அதனால்தான் அவர் வேதவித் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 133வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் அன்பர்களே தர்மத்தின் பாதையிலிருந்து தடம் மாறாதபடி திருமால் காத்தருள்வார். அடுத்தது நாமம் 134. ஓம் கவையே நமக. இந்த திருநாமத்தில் ஒரு பானைக்குள் இருந்த குடையை பற்றி பார்க்கலாம். இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.